Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 100 நாள் வேலை வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சியுடன் தளக்காவூர் ஊராட்சி பகுதிகளான மாநகிரி, தளக்காவூர், கீரணிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சேர்த்ததால் 100 நாள் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானூர் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன், சுமதி தேவி தம்பதியினரின் பச்சிளம் குழந்தையின் மூக்கிலிருந்து ரத்தம் வந்ததை அடுத்து கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததே குழந்தையின் இறப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வண்ணியூர் கிராமத்தில் உள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பள உயர்வு, பணி பாதுகாப்பு, மகளிருக்கு பேறுகால சம்பளத்துடன் கூடிய விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செயலற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்ததை நிறைவேற்றி தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே பொன்முடியின் வனத்துறையை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். செம்மநத்தம் பகுதியில் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் செலவில் சோலார் பேனல், தண்ணீர் தொட்டி அமைத்து தண்ணீர் வழங்குவதற்கான திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். அதற்கான பொருட்களை கொண்டு செல்ல விடாமல் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் வனத்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிமை கேட்டு போராட்டம், கோடி கோடி கோடியாய் கொள்ளையடிக்கும் வனத்துறையே, விரட்டாதே விரட்டாதே, மக்களை நீயும் விரட்டாதே. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே நெடுஞ்சாலை ரோந்து காவலர்கள் கோவிலுக்குள் செல்லும் வாகனங்களை நிறுத்தி பணம் வாங்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. தை அமாவாசையையொட்டி கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஒசூர், கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில், மேல்மலையனூர், திருவண்ணாமலை ஆகிய கோவில்களுக்கு சென்ற டிராவல்ஸ் வாகனங்களை ரோந்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளரும் காவலரும் மத்தூர் சுங்கச்சாவடி அருகே நிறுத்தி அடாவடியாக பணம் வசூலித்தனர். போலீசார் அடாவடி வசூலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.